புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட தமிழ் சமுதாயத்தை திருத்துவதையும் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக கொண்டுதான் செயல்படுகிறோம். அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கள் ஒரு உணவு, அது எங்களுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரியதாழை என்ற கிராமத்தில் அவரே பனையேறி கல் இறக்குகின்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார். இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்த உடனேயே நாங்கள் உடனடியாக நான் கள் உணவல்ல, அது ஒரு விஷம் என்று என்னுடைய முகநூலில் பதிவு செய்ததோடு தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மாதிரி கள் உணவு என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்ளுகிறது. அது உணவு அல்ல, அது ஒரு மது. மேலும் எப்பொழுது டாஸ்மார்க், அதாவது IMFL, இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்று தமிழ்நாடு அரசால் அது கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கும் அதே போல் நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே கல் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே, பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆற்றக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே 2011-12 நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்காக போராடி இருக்கிறோம். சசி பெருமாள் நாகர்கோவில் சென்று EB டவரில் ஏறி அவர் டெலிஃபோன் டவரில் ஏறி உன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அப்படி தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பூரண மதுவிலக்கைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எல்லாரும் தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது திடீரென்று இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. எல்லாரும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது 2026 பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கம். இந்த நேரத்தில் நேர்மாறாக மதுவிலக்கு நேர்மாறாக கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே மரமேறி கல் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார். நாங்கள் மனு கொடுத்தோம் காவல்துறை அதிகாரத்தில். ஏற்கனவே கல் இறக்குவதற்கு தடை இருக்கிறது, எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்டவிரோதமான பொதுவெளியில் அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த கல் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார். இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த கல் உணவு அல்லங்க. உணவுக்கு சில வரைமுறை இருக்குது. எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது. மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது. ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடித்து தின்னாது. எல்லாம் ஒரு இலக்கணம் இருக்குது. கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள் இவர் என்ன இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரங்களில் தெளிவாக அந்த ஆரம்பமே கல் உண்ணாமையை வலியுறுத்தி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள், எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.